240 கோடி ரூபாயை போட்டு இந்த 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மொத்தம் 6 மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு உங்களால செலவு பண்றதுக்கு பணம் எங்கேருந்து வருது? இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி வேலைகள் போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் செய்யுது. ஆனா மக்கள் அங்க தண்ணியில கிடக்குறாங்க, ஒரு வாரமா இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இடுப்பளவு தண்ணி, அதை எடுக்க வழி இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு எந்த வேலையை இவங்க போர்க்கால அடிப்படையில செய்யணும்? மக்கள் பிரச்சனையில இவங்க போர்க்கால அடிப்படையில வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு உங்க வீட்டு பையன் ஒண்ணு நடத்தணும்னு சொன்னா, இது என்ன வீட்டுல விளையாடுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கார் வாங்கி கொடு, பொம்மை வாங்கி கொடு கதையாது. இது அரசாங்கம். அதனால நீங்க இந்த மாதிரி அளவு இடத்துக்கு 240 கோடி செலவு பண்றீங்க. இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. திரும்ப நம்ம சகஜமா எப்போதும் போற மாதிரி தான் நம்ம போறோம். இது இப்ப உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இதை இந்த அரசாங்கம் செய்யலாமா? அதான் என்னோட கேள்வி. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? பணம் இல்லைங்கிறாங்க. 80 கோடி ரூபாய் போட்டு ஒரு பேனாவை கடல்ல உள்ளர வைக்க போறோங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், அதுக்காக பணத்தை ஒதுக்கணும், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இப்ப எண்ணூர்ல எடுத்துங்க, சென்னையில ஃபுல்லா ஆயில் எண்ணெய் கலந்துருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம் தார அள்ளுற மாதிரி அள்ளி காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன நிதி கொடுக்குறீங்க நீங்க? ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய் கொடுக்கறோம். அதனால பாதிக்கப்பட்ட வீடு 6700. அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 7500 கொடுக்கறோம். 787 படகு அங்க சேதம் அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு படகுக்கு 10,000 கொடுக்கறோங்கிறீங்க. அது எப்படி பத்தும் உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் காணணும். நம்ம அத இவங்க செய்யணும். அது மட்டும் இல்லாம இவங்க விளம்பரத்தை ஒன்ன மட்டுமே நம்பி இருக்காங்க. அதாவது விளம்பரத்தை கொடுத்துட்டு நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.